முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, போராடிக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு எல்லா கஷ்டங்களையும் துன்ப துயரங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்காக தான் இந்த வேலை தொட சொன்னேன். நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ அது எல்லாமே இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நீ நினச்ச விஷயங்களையும் ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றதுக்கு இந்த முருகப்பெருமான் நானே என் வேலோடு உன்னை தேடி வந்துட்டேன். என் அன்பு பிள்ளையாகிய நீ எப்போதுமே உன் மனசை உறுதியாக வச்சுக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். அவர்கள் நிலையாக இருப்பதற்கு நிம்மதியாக இருப்பதற்கு விருப்பம் இல்லாதவர்கள். ஆனால் உனக்குள்ள எப்போவுமே என் மேலே ஒரு பக்தி இருக்குது, நம்பிக்கை இருக்குது. நல்ல புரிதல்களோட நேர்மறை சிந்தனைகளோடு நீ நிலையாக நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுற. அப்படி இருக்கும்போது உன்னால் நிச்சயமாக உறுதியான வாழ்க்கையை சந்தோஷமாக சுபமாக சுகமாக வாழ முடியும் என் செல்வமே. உன்னை சுற்றி எது மாறினாலும் நீ மாறாமல் உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி பயணம் செய்ய தயாராகு. உன்னோடு எப்போதும் துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுற? உனக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்க எல்லா சத்தியத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுறேன். உனக்கான கடமைகளை அமைதியாக செய்து கொண்டு வா. கூடிய சீக்கிரமே நான் உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கக்கூடிய உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தர்றேன். உன் கண்ணீருக்கு பதில் சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே இப்போது வெற்றிகரமாக கைகூடி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும்படி செய்வேன் என் செல்வமே. உன்னுடைய உணர்வே பக்தியாக மாறி நீ என்னையே குலதெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிட்ட. அப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் இந்த கந்தபிரான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் எல்லா கஷ்டங்களையும் போக்குவதற்கு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம். உன் பிரச்சனைகளையும் உன் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை தர்றதுக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் கண்ணம்மா பயப்படுகிறேன்? அமைதியோட இரு. நான் தான் கதின்னு என்னை நாடி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட போகிறதில்ல. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தானே என்னை தேடி வந்தாய். ஆனால் நல்லது நடக்கிறதுக்குள்ளே உனக்கு பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்திரு. இந்த அப்பா முருகப்பெருமான் உனக்கு நிச்சயம் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தருவேன். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இன்னைக்கு நீ உணரக்கூடிய வழியே, இன்னைக்கு நீ அனுபவிக்கக்கூடிய துன்பமே நாளை உனக்கு மிகப்பெரிய பலமாக வழியை தரக்கூடிய ஆளாக மாற்றும். அதாவது வழினா நல்ல வழியை காட்டக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன். உனக்கு நல்வழியை காட்டி நல்ல வலிமை மிகுந்த ஆளாக நான் மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கை பயணத்திற்கு எரிபொருளாக நான் இருந்து உன்னை உந்தும் சக்தியாக மாற்றுவேன். நீ முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு உனக்கு நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது. எப்போதுமே உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்க போகிறேன். நீ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிடம் சில எதிர்பார்ப்புகளை வச்சு அதனால் ஏமாந்து போயிட்ட. இனிமே யாரையும் நம்பக்கூடாது நீ நினச்சாலும் மறுபடியும் உன் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால தான் இப்போது முழுவதுமாக நீ என்னையே முழுவதுமாக நம்ப ஆரம்பிச்சிட்ட. அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஒரு சொந்தக்கார உறவாக நினைக்க ஆரம்பிச்சிட்ட. இப்போ உனக்கு ஆறுதலான விஷயம் என்னன்னா, மற்ற உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினா, யாராவது எதையாவது சொல்லிட்டா நீ என்னை தேடி ஆறுதல் கேட்டு வருகிறாய். ஆனால் உன் எதிர்பார்ப்புகளை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். என்னை முழுசாக நீ நம்பலாம். நிச்சயமாக உன் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் என் தங்கமே. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகும். உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து போய் இனி எல்லா சுகத்தையும் சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்க போகிற. உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது. உனக்கு எதிராக வீசப்பட்ட எல்லா சதிகளையும் முறியடித்து எந்த துன்பமும் வராமல் நான் காப்பாற்றுவேன்.
எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை என் நேரடி பார்வையில் தானே நான் வச்சிருக்கேன். நீ எதற்காகவும் கவலைப்படாத. என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் ஒருபோதும் நிற்கதியாக விடமாட்டேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பலாம் என் செல்வமே. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்திலேயே உன் பிரச்சனைகளும் உன்னுடைய நோய் நொடியும் கடன் கஷ்டங்களும் கசப்பான உறவுகளும் அனைத்துமே சரியாகி உன் வாழ்க்கையை நீ சுகமா சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை நான் தந்தருள்வேன் என் செல்வமே. உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் நீ அனுபவிக்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். என் அன்பு பிள்ளையான உன்னை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ படுற கஷ்டத்தையும் உன் மனம் அடையும் வேதனையையும் பார்த்த நான் எல்லாத்தையும் சரி செய்ய போகிறேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காம நிதானமாக இரு. எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன். உனக்கு உண்மையான உறவுகளை பற்றிய புரிதலையும் நான் உண்டாக்குறேன். இதை நீ கேட்ட 1 மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தொடங்கும். நீ எதற்காகவும் வருத்தப்படாம தைரியமாக இரு. உனக்காக எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஏன்னா உன் வாழ்க்கையை எழுதி வச்சது மிகச்சிறந்த எழுத்தாளனான இந்த முருகப்பெருமான் நான் அல்லவா. நீ விரும்பிய பொருள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட மனிதர்களும் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. சுத்தமான மனசோட எது வேணும்னு விரும்புகிறியோ அதையே என் அருளால் உனக்கு கிடைக்க செய்கிறேன். என்னுடைய பார்வை இப்போது உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனிமே நீ நல்லா வாழப்போற. உன் வாழ்க்கையில் உனக்கு இருந்த திருஷ்டிகள் எல்லாம் இப்போது கழிந்து விட்டது என் செல்வமே. உன்னுடைய முழுமை பெறாத வேலைகள் அனைத்தையும் முடிப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ கவலைப்படவே அவசியமில்லை. நீயும் நானும் சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல ஆக்க போகிறோம். உன் முழுமை பெறாத வேலைகள் அனைத்தையும் முடிப்பதற்கு இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு உதவுறேன். நீ கவலைப்படவே வேணாம். எல்லாமே நல்லதாக நடக்கும். உன்னுடைய குடும்பம் என்னுடைய பொறுப்பில் இருக்கும்போது உன் நிம்மதிக்கும் ஆனந்தத்திற்கும் நான் தானே உத்தரவாதம். மன அமைதியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் உனக்கு தர்றேன். நீ உன்னையும் கவலைப்படுத்திக்க வேணாம், யாரையும் தொந்தரவு செய்யவும் வேண்டாம். உன் துன்பமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த முருகப்பெருமான் உனக்காக வந்துட்டேன். எல்லா நல்லதையும் உனக்காக நான் நடத்துவேன் என் செல்வமே. நோய் நொடி இல்லாத உடலையும் கடன் இல்லாத வாழ்க்கையையும் நீ எதிர்பார்க்காத நல்ல வேலையையும் ஒழுகாத நல்ல சொந்தமான சந்தோஷமான வீட்டையும் சுகமான தூக்கத்தையும் கனக்காத மனசையும் நிம்மதியான வாழ்க்கையையும் நீண்ட ஆயுள் கொண்ட நல்ல ஆரோக்கியமான உடலையும் உனக்கு கொடுப்பதற்காக இந்த முருகப்பெருமான் நான் வந்துட்டேன். இதுவரைக்கும் காத்திருந்த நீ இப்போது சந்தோஷத்தை பார்க்க போற. ஒன்று வேணும்னாலும் வேண்டாம் என்றாலும் காத்திருந்தல் தான் நல்லது. நீ காத்திருந்ததின் பலனாக உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். இனிமே மனக்கவலை உனக்கெதற்கு என் செல்வமே. கவலைன்னு ஒன்று வந்துட்டா கந்தான்னு நீ கூப்பிட்டா போதும். கனநொடியில் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செய்வேன். நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எதையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நீ செய்த பூஜைகளையும் எனக்காக நீ இருந்த உன் விரதங்களையும் நான் ஏற்றுக்கிட்டேன். உன் மனசில் உள்ள குழப்பங்களையும் கஷ்டங்களையும் நான் போக்குறேன். உன் பல நாள் வேண்டுதல் பலிக்கப் போகுது. இனிமேலும் நீ கலங்க தேவையே இல்லை. ஏன்னா என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்காக இருக்கும். நீ யாருக்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயத்தை இந்த முருகனிடம் மனமுருகி கேட்டால் உடனே நான் உனக்கு கொடுத்துருவேன். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாமேன் செல்வமே. பார்க்குறவன் என்ன நினைப்பானோன்னு பயத்தோடையே வாழாம படைச்சவன் என்ன நினைப்பான்னு என் மனசாட்சிக்கு, அதாவது என் மனசுக்குள்ளே இருக்க உனக்கு நீயே பயந்துகள். ஓ மனசுக்குள்ளே நான் இருக்கிறது போலதான் இந்த முருகப்பெருமான் என் மனசுக்குள்ளே நீ இருக்க. இதுதான் வாழ்க்கை. உன் நிலைமையை பார்த்து கைகொட்டி சிரித்தவங்களே இப்போது உன்னை கைத்தட்டி பாராட்டும்படி உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக நான் அமைச்சு தரப்போகிறேன். கூடிய சீக்கிரமே என் ஆசீர்வாதத்தோட
நீ உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் வாழப்போகிறாய். மிகப்பெரிய விஷயம் நீ எதிர்பார்த்தது போலவே நடக்க போது. உன்னுடைய கண்ணீர் அனைத்தையும் ஆனந்த கண்ணீராக நான் மாற்ற போகிறேன். தைரியமாக இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்லது நடந்துவிடுமே செல்வமே. இனி நடக்க போகிறது எல்லாத்தையுமே என் அருளால் உனக்கு சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நான் நடத்தி முடித்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக செய்வேன்.